வணக்கம். ஹெல்த்தியான, சுவையான, டேஸ்டான, ஆரோக்கியமான கம்பு அடை பண்ண போகிறேன். கம்பு அடை செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன எடுத்து வச்சுக்கிறேன்னா, கம்பு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் அது பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் 2 எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் வெங்காயம் 1 எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் முருங்கைக்கீரை, இரும்பு சத்து நிறைந்த முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா கம்பு வந்து நல்லா கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு அதை அரைச்சி எடுத்துக்குவோம், மாவை அரைச்சி எடுத்துக்குவோம். அதே போல் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த முருங்கைக்கீரை நல்லா உருவி எடுத்து வச்சுக்குவோம். அதே இரும்பு சத்து நிறைந்த ஹெல்த்தியான, ஆரோக்கியமான, சத்து நிறைந்த இந்த கம்பும் முருங்கைக்கீரையும் அடை செய்ய போகிறேன். இப்போ கம்பு ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சு கழுவி இருக்கிறேன். இப்போ நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். கழுவிட்டு இதை வடித்து ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். ஊறின உடனே மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா மாவாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கம்பு வந்து 5 நிமிஷம் ஊறிச்சு. இப்போ எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இப்போ நான் மாவை அரைச்சி எடுத்துக்கிறேன். கம்பு மாவு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அது கம்பு மாவு அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையும் நல்லா கிள்ளி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் காஞ்ச மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதெல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி இப்போது கம்பு அடை பண்ணிக்கலாம். நல்லா நான் அரைச்சி எடுத்துருக்கேன். நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கேன். இது உரலில் இடித்து அது செஞ்சோம்னா அது வேறு டேஸ்ட்டு, வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு அது. இப்போ முருங்கைக்கீரை போட்டுக்கிறேன். அப்புறம் வெங்காயம், அப்புறம் காஞ்ச மிளகாய். இப்போ இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்குவோம். முருங்கைக்கீரை, வெங்காயம், காஞ்ச மிளகாய், உப்பு போட்டிருக்கேன். கருப்பு உப்பு போட்டிருக்கேன். பிளாக் சால்ட்டுன்னு போட்டிருக்கேன். அதே போல் ஹெல்த்தியான, ஆரோக்கியமானது, இரும்பு சத்து நிறைய நிறைந்துள்ளது. அதில் கம்புலேயும் சத்து மாவு இருக்குது. கம்பில் வந்து நிறைய சக்தி உள்ள மாவு, ஆரோக்கியமானது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் சாப்பிட்டவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா ஹெல்த்தியாக இருந்தாங்க. அப்போல்லாம் வந்து கம்பு கூழ், கம்பு அடை, கம்பு கஞ்சி இதெல்லாம் நிறைய சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருந்தவங்க அந்த காலத்துலலாம். மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சிட்டேன். அடை தட்டுறதுக்கான மாவு கரைஞ்சி நல்லா அழகாக பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். ஹெல்த்தியான, ஆரோக்கியமான கம்பு அடை. தோசை தவா காஞ்சிடுச்சு. இப்போது இந்த அடையை போட்டுக்கலாம். கம்பு மாவு அடையை போட்டுக்கிறேன். அது மேலே வந்து கேரட் வந்து துருவி மேலே அழகு பண்ணியிருக்கிறேன். அடையை வந்து திருப்பி போட்டுட்டேன். அந்த சைடு வந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுட்டேன். இப்போ இன்னொரு சைடு திருப்பி போடுறோம். இப்போ நல்லா வந்துடுச்சு, அழகாக இருக்குது. அது ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமான கம்பு அடை. அதே போல் முருங்கைக்கீரை போட்டிருக்கேன். அவ்வளோ நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமான, இரும்பு சத்து நிறைந்த கம்பு அண்ட் முருங்கைக்கீரை. கம்பு அடை ரெடி ஆகிடுச்சு. அதே பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான, ஆரோக்கியமான கம்பு அடை. இதில் முருங்கைக்கீரை போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பு போட்டிருக்கேன், வெங்காயம் போட்டிருக்கேன், அப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். ஹெல்த்தியான, ஆரோக்கியமான கம்பு அடை. இதை வந்து பார்த்திங்கன்னா கஞ்சியாகவும் சாப்பிட்லாம், களியாகவும் சாப்பிட்லாம். அதே பார்த்திங்கன்னா அவ்வளோ இரும்பு சத்து நிறைந்த உள்ள இந்த கம்பு. அதே போல் இரும்பு சத்து நிறைந்த அந்த முருங்கைக்கீரையும் அவ்வளோ சத்து ஜாஸ்தி நிறைந்தது. அதே போல் வந்து எல்லாருமே சாப்பிட்லாம். சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். ஆரோக்கியமான இந்த கம்பு அடை பண்ணலாம். அதே போல் கஞ்சியும் சாப்பிட்லாம், களியை சாப்பிட்லாம். அந்த காலத்துலலாம் சாப்பிட்டு அவ்வளோ திடகர்த்தமாக, ஹெல்த்தியாக, ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஹெல்த்தியான, சுவையான, டேஸ்டான, ஆரோக்கியமான கம்பு அடை ரெடி.